ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கான அந்த மாநாட்டு மேடைக்கான சிறப்பான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். நாளை இதே நேரம் மதுரையில் மாநாடானது தொடங்கி இருக்கும். அந்த மாநாடு தொடங்கக்கூடிய சூழல்ல இறுதிக்கட்ட பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டு திடல்ல அந்த மாநாடு மேடை எப்படி இருக்கு என்பதை இந்த செய்தி தொகுப்புல நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 500 ஏக்கர்ல ஒரு 1,50,000 பேர் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினர் கடந்த ஒரு மாதமாக அந்த பணிகளை தீவிரமாக செய்து வந்திருக்கிறார்கள். குறிப்பா நீங்க பார்க்கக்கூடிய அந்த மேடை பாத்தீங்கன்னா 300 பேர் வரை அந்த மேடையில் அமர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அந்த மேடை மிக உறுதியாகவும் நீளமாகவும் அகலமாகவும் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி இடம்பெற்றுள்ள அந்த கொடியில் இடம்பெற்றுள்ள 2 யானைகள் மற்றும் வாகை மலர் இவை இந்த மாநாட்டு திடல்ல முகப்பு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் மீண்டும் அதாவது வரலாறு திரும்புகிறது, அதாவது 1967 மற்றும் 1977 என்ற குறிப்பிட்ட 2 வருடங்களை, அதாவது எம்ஜிஆர் மற்றும் அறிஞர் அண்ணா இந்த 2 தலைவர்களை மேற்கோள் காட்டி இந்த 2வது மாநில மாநாடு நடத்துவதற்கான இந்த முகப்பு வடிவத்திலான அவர்களுடைய புகைப்படத்துடன் அந்த அலங்கார வளைவுகள் செய்யப்பட்டிருக்கு. கடந்த 15 நாட்களாக இந்த அலங்கார வளைவுகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த குறிப்பா அந்த இடத்துல 6 தூண்கள் இருக்கு. அந்த 6 தூண்களிலும் யானை சின்னமா யானை இருக்கக்கூடிய வடிவிலான தூண்கள் அமைக்கப்பட்டு மிக விரிவாக அதிக அளவில் ஒளி விளக்குகள் போடப்பட்டு இந்த அரங்கமானது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதே சமயம் நாளை 4 மணிக்கு இந்த மாநாடு சரியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை பாத்தீங்கன்னா 6 மணிக்கு அந்த மாநாடை தொடங்க திட்டமிட்டு இருந்தாங்க விக்கிரவாண்டியில. ஆனால் அந்த மாநாடை அதிக அளவுல தொண்டர்கள் வந்ததாலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல்னால விஜய் அந்த மேடைக்கு சரியாக 4 மணிக்கே அந்த மேடைக்கு வந்து விட்டார். மேடைக்கு அந்த நிகழ்ச்சியானது சுமார் 3 மணி நேரம் நடந்தது. 6 மணிக்கு பேச ஆரம்பித்தவர் சுமார் 1 மணி நேரம் அவருடைய உரையை, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தோம், கொள்கைகள் என்ன, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதை விரிவாக சுமார் 1 மணி நேரம் பேசியதை நம்ம அந்த கடந்த மாநாட்டில் பார்த்தோம். அதே போன்று இந்த மாநாடு பாத்தீங்கன்னா குறிப்பா 2026 தேர்தலை மையமா வைத்து இந்த 2வது மாநில மாநாடு நடத்தப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த மாநாட்டில் அடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் மற்றும் என்ன மாதிரி கூட்டணிகள் வைப்பார்கள், எங்களுடைய கட்சியோட இலக்கு என்ன, முதல்வர் வேட்பாளர்கள் யார், நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம், தனித்து போட்டியா இல்ல கூட்டணி போட்டியா, எங்களுடைய கொள்கை எதிரி யாரு, அரசியல் கட்சி எதிரி யாரு என்பதை விரிவாக இந்த மாநாட்டில் விஜய் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை மிக பக்கபலமாக செஞ்சிருக்காங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நாற்காலிகள் மற்றும் மின் விளக்குகள் மற்றும் அந்த எல்இடி திரைகள், கடந்த முறை அந்த எல்இடி திரைகள் மீது எல்லாம் தொண்டர்கள் ஏறினாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முன் வளைவில் இருக்கக்கூடிய இந்த நிறைய கட்டைகளா இருக்கும் பாருங்க, இந்த கட்டையெல்லாம் கடந்த முறை 1000 பேர் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் ஏறிட்டாங்க. போலீசார் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்துல அவங்களை இறங்க சொல்லி தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா தான் போன வருஷம் நடந்துச்சு. அந்த மாதிரி எதுவுமே இந்த வருஷம் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பக்கம் கட்டைகள் அடிச்சாலும் எல்லா பக்கம் தகரங்கள் அடிச்சு சுற்றி, அதாவது தொண்டர்களோ ரசிகர்களோ ஆர்வ கோளாறுல யாரும் மேல ஏறி இருக்கக்கூடாது, ஏறி ஏதாச்சும் விபத்தோ அசம்பாதமோ நடக்கக்கூடாது என்பதற்காக மிக தீவிரமாக இந்த மாநாட்டில் எல்இடி திரைகள் மற்றும் அந்த அலங்கார வளைவுகள் மற்றும் பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்ட இடத்துல தகரங்கள் கொட்டாய்கள் சுத்தி அடிக்கப்பட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தினமே 1000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் இந்த மாநாட்டு திடலை சுற்றி நியமிக்கப்பட்டு யாருமே உள்ள வராமலும் அந்த பணிகள் முழுவாக நிறைவேற வேண்டும் என்பதற்கான பணிகள் நடத்தப்பட்டிருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா இந்த மாநாடு 25ஆம் தேதி நடத்துவதற்கான ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சில விநாயகர் சதுர்த்தி பண்டிகை காலங்களால இதை 21ஆம் தேதியே நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை தரப்புல அறிவித்திருந்தனால மிக வேகமாக இந்த பணிகளை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சூழல்ல தான் அப்பவும் இரவு பகல் தொடர்ந்து இந்த மாநாடான பணிகள் நடைபெற்றுகிறது. அப்படி ஒரு அவசரமா செய்யப்படும் சூழல்ல தான் சற்று நிமிடங்களுக்கு முன்னாடி கூட அந்த 100 அடி கொடிக்கம்பம் இந்த பகுதியில் அப்படியே சாய்ந்து ஒரு விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான காயமும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் ஒரு கார் ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்க அளவுக்கு அந்த விபத்து ஏற்படுத்துன்னு சொல்லி அந்த ஓட்டுநர் நம்ம தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தார்.
இதுபோன்று இந்த மாநாட்டு பணிகள் மிக வேகமாக நடைபெற்று இருக்கு. நாளை இதே நேரம் மாநாடு தொடங்கி இருக்கும். கூட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் விஜய் முன்கூட்டியே களத்திற்கு வந்துவார் என சொல்லியிருக்காங்க. அந்த நாளை மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களுடைய வருகை எப்படின்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி களத்தில் வந்து விஜய் வருவார் என நம்ம எதிர்பார்க்கலாம். கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.